ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம். கஜேந்திர மோட்சம் பார்த்தோம். அப்புறம் கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகள் பார்த்தோம். அவங்களுடைய கஜேந்திரன் அந்த முதலை 2 பேருடைய முற்பிறவி பற்றி பார்க்கலாம். கஜேந்திரன் ஒரு யானை மிருகமாக இருந்தால் கூட அந்த கஜேந்திர துதியை பாராயணம் செய்கிறவங்களுக்கு கெட்ட கனவு வராது. இப்போ இருக்கிற கல்வியுடைய போக்கு மனுஷனை அது மிளைச்ச கல்விங்கிறதுனால, அதாவது பாரதத்தில் அக்கறை இல்லாத, பாரதத்தை திருட முயன்ற அந்நியர்களால் தரப்பட்ட கல்விங்கிறதுனால, அந்த கல்வியின் போக்கு மனுஷனை இரக்கமில்லாத, சுயநலமிக்கவனாக, ஆடம்பரக்காரனாக, சோம்பேறியாக, முக்கியமாக மனிதாபிமானமற்றவனாக, மிருகங்களை விட தாழ்ந்தவனாக ஆக்கிக்கிட்டு வருது. அதனால கஜேந்திரனுடைய துதிகள் ரொம்ப கவனித்து புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கு. அவனுடைய துதியை கேட்டு பகவான் இருப்பு கொள்ளாமல் தானே ஓடி வரார். தூரத்தில் பகவானுடைய வருகையை பார்த்ததும் கருடன் பின்னாடி வரார், பகவான் முன்னாடி வந்துட்டார். அதை பார்த்ததும் குளத்துல ஒரு தாமரை பூத்து இருந்தது, அதை எடுத்து பகவான் பாதத்தை நோக்கி அப்படி சமர்ப்பிக்கிறான் கஜேந்திரன். துளசியும் தாமரையும் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. பகவானுடைய நாபில மலர்ந்தது தாமரை. அது பிரம்மாவுடைய படைப்பு கிடையாது. பகவான் கஜேந்திரன் தந்த தாமரையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை முதலையை நோக்கி அனுப்புகிறார். அது அதோடைய தலையை துண்டிக்குது. சரணடைய இருந்த ஒரு பக்தன் அந்த யானையுடைய காலை பிடிச்சதுனால முதலைக்கும் முக்தி கொடுக்கிறார். கஜேந்திரன் முற்பிறவியில் இந்திரத்யும்ன ராஜாவாக இருந்தான். அவன் விஷ்ணு தியானத்தில் இருப்பான். அப்படி இருக்கிற போது அகஸ்திய முனி ஒரு முறை வந்தார். மன்னன் அவரை கண்டுக்காம தியானத்தில் மூழ்கி இருந்தான். இதனால் அவருக்கு ஒரு அவமானத்தை உணர்ந்தார். பகவானை விட அவங்களுடைய அடியார்களை மதிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. சாதாரண கல் திருமேனியில சத்பாவனை வச்சாலே மூர்த்திக்கு உயிரோட்டம் வந்துடுது, சேதன சக்தி வந்துடுது. அப்படி இருக்கிற போது சிறந்த பக்தன்ட்ட சத்பாவனை வச்சோம்னா கடவுளை எவ்வளவு சீக்கிரமா அடைய முடியும், அதை நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ அகஸ்தியர் ஒரு ராஜாங்கிற பலசாலிங்கிற திமிரு உனக்கு இருக்கு, அதனாலதான் இப்படி தியானங்கிற பேர்ல என்னை மழுப்புற அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு சபிச்சிட்டார். யானையா போ, மிருகங்கள்ல ரொம்ப பலசாலி யானை, ஆனா சின்ன ஊசியை வச்சு அதை அடக்கி வேலை வாங்க முடியுது. அந்த அளவுக்கு பலம் இருந்தும் அறிவை பயன்படுத்த முடியாத மிருகமாக யானை இருக்குது. ஆனா பகவான் பாதத்தை சரணடையணுங்கிற நினப்பு வந்துட்டா அந்த மிருக அளவுக்கு மனுஷனுக்கு கூட அறிவு வராது அப்படிங்கிறது கஜேந்திரனுடைய துதியிலிருந்து தெரிய வருது. அடுத்து ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் தான் தேவல முனிவருடைய சாபத்தால முதலையா பிறந்தான். தேவல முனிவர் அசிதர்னு ஒரு முனிவர். அவர் சிவனை வணங்கி சிவன் அருளால பிறந்தவர் தான் இந்த தேவலர். இவர் வாலிபத்துல ரொம்ப தேஜஸா இருந்தார். அப்போ ரம்பாங்கிற தேவலோக பெண் இவரை மணக்க விரும்புகிறா. இவர் கண்டுக்காம இருந்ததும் அழகுல உமக்கு திமிருன்னு சொல்லி இந்த முனிவனை 8 இடங்கள்ல உடம்பு வளைஞ்சு போற மாதிரி சபிச்சா. அதனால அவருக்கு அஷ்டாவக்கரர்னு பேராயிருச்சு. அவர் 6,000 ஆண்டுகள் தவம் இருந்து கண்ணனையும் ராதையையும் தரிசித்தார் அப்படின்னு சொல்லி ஹரிவம்சத்துல வருது. அப்போ பகவான் அந்த அஷ்டாவக்கர முனிவை கட்டி தழுவுறார். தழுவும் போது அவருடைய கோணல்லாம் சரியா போயிடுது. அப்போ தேவர்களுக்கு சமமான அழகு பெற்றார். அதனால தேவலர் அப்படிங்கிற பேர் அவருக்கு வருது. தேவல முனி துணிமணிகள் நெய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கில்லாடியா இருந்தார். ஆடை அணிகலன்னாலே தேவல முனிவரை தான் சொல்லுவாங்க. அவருடைய கோத்திரத்தார் தான்
அவருடைய வம்சாவளியினர் தான் பிற்காலத்துல தேவாங்க சமுதாயம்னு பேராச்சுது. இவருடைய மனைவி பேர் ஏகபர்ணா அப்படின்னு பேர். அப்ப இந்த தேவலமணி ஆத்துல நின்று அர்க்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தண்ணீரை அள்ளி அதுல பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ கந்தர்வ லோகத்துல ஒருத்தன், அவன் பேரே ஹூஹூன்னு தான் இருக்கு. சந்தோஷத்துல அவன் அப்படி கத்துவான், ஹூ ஹூ அப்படின்னு. இப்போ காலேஜ் பசங்கள்லாம் வேன்ல டூர் போனாங்கன்னா எப்படி கத்துறாங்க, அது மாதிரி இவனுக்கு சந்தோஷம் வந்தா தாங்க முடியாது, கத்துவான். அப்படி அவன் இந்த முனிவரை கிண்டல் பண்றதுக்காக தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி நீச்சல் அடிச்சுட்டு போய் பயங்காட்டுறான். அந்த முனிவருடைய பின்னங்கால போய் அப்படி பறண்டுனான். அப்போ முனிவர் என்ன நினைச்சாரு, அது ஏதோ ஒரு முதல்ல தான் வந்து இப்படி வருடுதுன்னு சொல்லிட்டு, சி முதல்ல தூரப்போ அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல பின்னோக்கி ஒரு உதைச்சார். உதைச்சாச்சுன்னா அவன் முதலையா மாறிட்டான். அப்ப அந்த முனிவருக்கு வருத்தமாயிருச்சு. அடடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அவனும் விமோசனத்துக்காக அப்படி முழிக்கிறான். அப்ப இந்த முனிவர் சொன்னார், இப்படி பின்னாலோடி வந்துட்டு காலை பிறன்றிய இந்த மாதிரி சுபாவம் உனக்கு இருக்கிறதுனால யாராவது கடவுளை சரணடைகிற மாதிரி இருந்து அவன் காலை போய் நீ பிடிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு லாபம் இருந்திருக்கும். அது மாதிரி உனக்கு நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதுவே அவனுக்கு விமோசனமாகுது. அவனை அந்த காலை கவ்வி இருக்கிற போது, கஜேந்திரன் காலை கவ்வி இருக்கிற போது விஷ்ணு சக்கரத்தை அனுப்புறார். அது வந்து அவன் கழுத்தை வந்து துண்டிக்கிறது. அப்போ அந்த கந்தர்வனுடைய உடம்பு அவனுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல முக்திங்கிறது என்ன பொருள்படுதுன்னா, எந்த லோகத்துல இருந்து வந்தாங்களோ அந்த லோகத்துக்கு போறாங்க, அதான் அர்த்தம். விடுபட்டான். பக்தர்களுக்கு இந்த கஜேந்திர துதி ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. ஒருத்தர் பகவத் அனுபவத்தை முதல்ல கனவுல தான் பார்க்கிறார். அப்புறம் அதுவே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை தந்து மேற்கொண்டு ஒரு அதை ஃபயர்ட் அப்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உற்சாகத்தை கொடுத்துருது. இதை பற்றி கோபால சம்ஹிதா ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கஜேந்திரனுக்கு சாருபிய முக்தியை கொடுத்தார். சாருபியங்கிறது அவரை மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுத்துடுறார். அடுத்து பாகவதத்துல 6வது சாக்ஷுஷ மன்வந்தரத்தை பத்தி சொல்லப்படுது. கடல்ல இருந்து கிடைச்ச அமுதத்தை பகவான் தேவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அவருடைய அவதார நாமம் வந்து அஜிதன் அப்படின்னு பேர். அஜித் அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான். விஷ்ணு தாமே ஆம வடிவத்தை எடுத்து அவதரிக்கிறார். கடல் கடையிறதுக்கு பெரிய மத்து தேவை. அதுக்கு ஒரு மந்திரமலைன்னு ஒரு மலையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணுமே, கீழே தாங்கி பிடிக்கணும். அதுக்காக ஆமையா மாறிட்டு முதுகலை தாங்கி பிடிக்கிறார். ஒரு பெரிய காரியத்துக்காக நடந்த அந்த சம்பவத்துல மத்து உறுதியா நிற்கணும்னு சொல்லி ஒரு தாங்கும் தன்மை கொண்ட உடல் தேவன் கருதி இந்த ஆமை வடிவத்தை பகவான் எடுத்தார். ஆமைகளுடைய முதுகு இன்றைக்கும் பார்க்கலாம், ரொம்ப உறுதியோட இருக்கும். இறந்து போன ஆமைகளின் ஓட்டுல இருந்து தான், முதுகு ஓட்டுல இருந்து தான் பஸ்பம் தயாரிச்சுட்டு மனுஷனுக்கு முதுகெலும்பு மருத்துவம் பண்றாங்க சித்த வைத்தியர்கள். இந்த ஆமைங்கிறது யமுனைக்கும் வாகனமா இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணனோட இருந்த பல முனிவர்கள் கூட்டம் கூட இன்றைக்கு வரைக்கும் ஆமையா இருக்கிறதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்போ பரீட்சித்து கேட்கிறார் சுகதேவர்கிட்ட, பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்தது, அந்த சம்பவத்தை எனக்கு தெளிவுபட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். சுகதேவர் வந்து அப்போ அதை பத்தி சொல்றார். இந்திரன் சும்மா இருக்கும் போதெல்லாம் குதிரையில யானையில எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். அப்படி ஆனந்தமான மனநிலையில சுத்திக்கிட்டு இருக்கிற போது எதிர்த்தாக்கில் துர்வாச முனிவர்னு ஒருத்தர் வந்தார். அவருடைய உண்மையான பேர் திருவரச முனி.
திருவரசன்னா அருகம்புல். அருகம்புல்ல சாறு எடுத்து அதை தான் குடிச்சு அவர் வாழ்ந்து வந்தார். அதனால துருவரச முனி. ஆனா கோபக்காரரா இருந்தார். பொதுவா ஞானிகளுக்கு கோபம் படக்குன்னு வந்துரும். பக்தர்களுக்கு அப்படி வராது. பக்தர்கள்ட்ட அடையாளமே தைரியம், அந்த தீன புத்தி இருக்கு. அப்ப அந்த துர்வாசர் இந்திரனை பார்த்ததும் சந்தோஷத்துல அவருக்கு கிடைச்சிருந்த ஒரு மாலையை தூக்கி, மலர் மாலைய பிரசாதமா இந்திரன்ட்ட கொடுக்கிறார். இந்தாப்பா இந்திரா, முக்கியமான பிரசாதம் வச்சுக்கன்னு கொடுத்தார். அவன் என்ன பண்ணணும்? அதை மரியாதையா வாங்கணும். சாதுக்கள் தாராங்கன்னா பாவனையோட அதை வாங்கணும். இவன் அலட்சியமா இடது கையால வாங்கினான். இடது கையால வாங்கினது ஒரு தப்பு. இடது கை எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கையை கொண்டு மாலையை வாங்கிட்டு அதை தானும் அணிஞ்சிக்காம யானையோடைய மண்டையில கொண்டு வச்சான். அப்ப அந்த யானை என்னது புதுசா மண்டையில ஏதோ உறுத்துதே அப்படின்னு சொல்லி தும்பிக்கையை வச்சு அதை தடவி பார்த்தது. அப்புறம் எரிச்சல் அதை தூக்கி கீழே போட்டு காலை வச்சு நசுக்கிடுச்சு, மிதிச்சு நசுக்கிட்டு. இது துர்வாசருடைய முன்னிலையிலே இது நடக்குது. பொதுவா மலர்ல லக்ஷ்மி வாசம் பண்றாங்க. அதனாலதான் அதுக்கு வந்து நறுமணம் இருக்கு, வாசனை இருக்கு. அவ வந்து பகவானுடைய பாதங்களை விட்டு லக்ஷ்மி அகல்றது இல்ல. பகவான் பாதங்களை அலங்கரிக்கிறதையும் அதை வந்து மறுடி கொடுக்கறதுலையும் லக்ஷ்மி ஈடுபடுறாங்க. அதனால மலர்களை வந்து நம்ம பகவான் பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறோம், லக்ஷ்மி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதை நாம பிரசாதமா ஆண்கள் காதுகள்லையும் பெண்கள் வந்து தலையிலையும் வச்சுக்கலாம். நேரடியா புஷ்பங்களை தலையில சூட்டுறது, அந்த புஷ்பம் ஒரு உயிர் தான். சாந்தரசத்தவர்கள் தான் பூக்களா வராங்க. அதை நேரடியா தலையில சூட்டியாச்சுன்னா அந்த உயிர்களுக்கு இவங்களே பொறுப்பு. புது கர்மாவை சம்பாதிச்சிருவாங்க. பகவத் பிரசாதமா ஏத்துக்கலாம். இந்திரனுடைய உதாசீனம், அப்புறம் யானையுடைய சேட்டை, இந்த ரெண்டையும் பார்த்த துர்வாசர் என்னையும் மதிக்கல, லட்சுமியையும் மதிக்கல. லட்சுமியை மதிக்காத நீ எதுக்கு செல்வந்தனா இருக்கணும், தரித்திரனா போன்னு சொல்லி சபிச்சிட்டார். இதனால அவன் தரித்திரன் ஆகிறான். விவேகத்தை இழந்தவனை திரும்ப விவேகி ஆக்குறது கஷ்டம். அதனாலதான் தரித்திரனா போன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இதனால இந்திரன் ஏழ்மை ஆயிட்டான். இந்திரலோகத்துல தரித்திரம் ஆட்டம் போடுது. அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே மேல் கிரகத்துல அசுரர்கள் கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிட்டு சொர்க்க ராஜ்யத்தை கைப்பற்ற முடிவெடுத்து படையெடுத்து கைப்பற்றிட்டாங்க. இதனால தேவகணங்கள்லாம் அடிமைகளாகி யாருக்கும் தெரியாம பகவானை நாடி உதவி கேட்கிறாங்க. அப்பதான் பகவான் வந்து அவங்க கிட்ட அறிவுறுத்துறார். பார்க்கடலை கடையுங்க, அதுல அமிர்தம் வரும். அதை உங்களுக்கு தந்து நான் உங்களை எல்லாம் இரவா நிலை பெற செய்கிறேன். உங்களால மட்டும் கடையணும் அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா அது பிரம்மாண்டமான காரியம். அதனால அசுரர்களையும் ஒரு பக்கம் துணையா வச்சுக்கங்க, அவங்கள பாராட்டி கூப்பிடுங்க. பொதுவா அகந்தக்காரனுக்கு புகழ்ச்சி பிடிக்கும். அப்போ அவங்கள பாராட்டிட்டா உங்களுக்கு சிநேகம், உங்க சிநேகத்தை விரும்புவாங்க. இப்படியாக 2 பேருமா சேர்ந்து பார்க்கடலை கடையிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு பகவான் வந்து அவங்களுக்கு சொல்றார். இது மாதிரி பார்க்கடல் மதனம்ங்கிறது ஆரம்பமாகுது. அது நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.